இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கில் பிப்ரவரி மாதம் 100 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் கடந்த 28ஆம் தேதி ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடந்து கொண்டதற்காக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, வலுக்கட்டாயமாக பெண்ணை கடத்தி தன் ஆசைக்கு இணங்க வைத்ததற்காக 10 ஆண்டுகள், கொலை மிரட்டலுக்கு 7 ஆண்டுகள் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் 30 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளம்பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் தவிடுபொடியாகி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார். இத்தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்கள் பாதுகாப்பு குறித்து வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதிலளித்துள்ளது தமிழ்நாடு காவல்துறை என்று தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றவாளிகளுக்கு முன்ஜாமீன் கிடையாது என்று அண்மையில் கொண்டு வந்த சட்ட திருத்தத்திற்கு ஏற்ப இந்த வழக்கில் எந்த சலுகையும் இல்லாமல் கடுங்காவல் தண்டனை விதித்துள்ள நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நன்றி என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றவாளியான ஞானசேகரனை காப்பாற்ற திமுக எத்தனையோ சித்து வேலைகளை செய்தது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஞானசேகரனை காப்பாற்ற திமுக மேற்கொண்ட முயற்சிகள் அத்தனையும் முறியடித்து மாணவி தனது தொடர் போராட்டத்தால் ஞானசேகரனின் தண்டனை சாத்தியமாகியுள்ளது என்றும், யார் அந்த சார், இந்த கேள்விகளாகவே நீண்ட நாட்கள் இருக்காது என்றும், அதிமுக ஆட்சி அமைந்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது என்றும் பதிவிட்டுள்ளார். இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான் என்று அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளை காப்பாற்ற உண்மையான நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடித்த பழனிசாமியால் தான் நீதி கிடைக்க 6 ஆண்டுகள் ஆனதாகவும், ஆனால் 5 மாதங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க செய்திருக்கிறார் முதலமைச்சர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொய்ப்பொருளிகளை வைத்து பித்தலாட்ட அரசியல் செய்வதையே முழு நேர தொழிலாக செய்து கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவமானப்பட போவது உறுதி என்றும் காட்டமாக கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கியிருப்பதை வரவேற்பதுடன் திமுக ஆட்சியில் எஞ்சியுள்ள பாலியல் வழக்குகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக பாஜக உட்பட பல அரசியல் கட்சிகளின் அழுத்தம் மற்றும் அறப்போராட்டங்களின் விளைவாக குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், அரக்கோணம் வழக்கில் இன்னும் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படாமல் தாமதப்படுத்துவது ஏன் என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் இன்னும் திரைக்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற சார்கள் எல்லாம் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை பாலமேட்டில் அதிமுகவின் புதிய பூத் கமிட்டி கிளை அமைக்கும் பணியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திரை போட்டு சில இடங்களை மறைக்கலாம், ஆனால் மோசமான ஆட்சியை எத்தனை நாள் திரையிட்டு மறைப்பீர்கள் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் குற்றவாளி ஞானசேகரனுக்கு உதவி செய்த அந்த சார் யார் என்று, ஞானசேகரனுக்கு 30 வருடம் குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை ஆறுதல் அளிப்பதாகவும் கூறினார். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக மற்றும் அதிமுகவை மக்கள் ஆதரவுடன் 2026 சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்தி 7வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்க பாடுபட வேண்டும் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இத்தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தாம் ரோட் ஷோ செல்லும் போது பந்தல்குடி பகுதியில் தனது பார்வைக்கு படாதபடி கால்வாயை துணியை கட்டி மறைத்திருப்பது தொடர்பான செய்தி வெளியான நிலையில் உடனே நேரில் பார்வையிட்டு தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டதாக தெரிவித்துள்ளார். துணி கட்டி உண்மை நிலையை உலக தலைவர்களின் கண்களில் இருந்து மறைக்கும் பாஜக மாடல் இதுவல்ல, இது திராவிட மாடல் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தவிக்கும் கொடூர ஆட்சியை மறைக்க மத்திய அரசை கண்டித்து
திமுக தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரலாறு காணாத ஊழல் செய்ததால் இடி சோதனையை கண்டு அஞ்சும் திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேச தகுதியில்லை என்று சாடினார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணியால் அச்சத்தில் உறைந்து உள்ள திமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் சம்மட்டை அடி கொடுப்பது உறுதி என்றும் குறிப்பிட்டுள்ளார். மதுரையில் பொதுக்குழு நடத்தினால் எந்த கட்சியாலும் வெற்றி பெற முடியாது என்று அதிமுகவைச் சேர்ந்த செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் மதுரையில் பொதுக்குழு நடைபெற்ற நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு, பந்தல்குடி கால்வாய் பகுதியில் இஸ்லாமியர்கள், பட்டியலின மக்கள் பல ஆண்டுகளாக வசித்து வந்த நிலையில் இங்கு எதற்காக திரை சிலைகள் கட்டப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார். ஆனால் 3 மணி நேரமாக போக்குவரத்தை தடை செய்தும் முதலமைச்சரை பார்ப்பதற்கு பொதுமக்கள் யாரும் கூடவே இல்லை என்றும் செயற்கையாகவே கூட்டம் கூட்டப்பட்டதாகவும் அவர் விமர்சித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. தேர்தல் நடத்தும் அதிகாரியான தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடுதல் செயலாளர் சுப்பிரமணியத்திடம் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் 4 பேரும், அதிமுக சார்பில் 2 பேரும் போட்டியிடுவதால் 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் விரைவில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்காக வேட்புமனுவை சுயேட்சை வேட்பாளர்கள் பத்மராஜன், கண்டேஸ்வரன் ஆகியோர் தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் மாநிலங்களவையில் காலியாகும் 6 இடங்களுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் காலை 11 மணிக்கு தொடங்கிய வேட்புமனு தாக்கலில் சுயேட்சை வேட்பாளர் பத்மராஜன், கண்டேஸ்வரன் ஆகியோர் தங்கள் மனுக்களை தாக்கல் செய்தனர். முதலமைச்சர் இந்த ஆண்டு கல்வித்துறைக்காக 47,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க இருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் கஸ்தூரி ரெட்டியார் அரசு மாதிரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு சீருடைகள் மற்றும் புத்தக பைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், கல்வி, சுகாதாரம் ஆகிய இரண்டையும் முதலமைச்சர் 2 கண்களாக எண்ணி செயல்படுவதாகவும் தெரிவித்தார். தண்ணீருக்கு கிடைக்கும் விலை கூட பாலுக்கு கிடைப்பதில்லை என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் பால் பண்ணை தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் நிறைவு நிகழ்ச்சி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ் 40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் என்ற அளவினை விரைவில் ஆவின் எட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உயர்கல்வியில் தேசிய அளவை விட தமிழ்நாட்டின் சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஹேக்கத்தான் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், உயர்கல்வியில் ஏஐ மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை தந்திருக்கிறது என்று தெரிவித்தார். அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வெளியேறும் மாணவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை சேமிப்பு கிடைக்கும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் இலவச சீருடை, புத்தகம் வழங்கிய பின் மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், பெற்றோர்கள் தரமான கல்வி அளிக்கும் அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மெட்ரிக் பள்ளிகளில் ஆங்கில வகுப்பு படித்தால் மட்டுமே அது உயர்ந்த கல்வி என்று நினைப்பது முற்றிலும் தவறு என்றும் அப்பொழுது அவர் கூறினார். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கி நேர கட்டுப்பாடு விதித்து பிறப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை எதிர்த்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கியும் நேர கட்டுப்பாடு விதித்தும் அரசிதழில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தவிக தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு நாளிதழ் போல் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வருகின்ற 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிறந்தநாளையொட்டி அக்கட்சி நிர்வாகிகள் உணவு வழங்குதல், பேனர்கள் வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை கிழக்கு மாவட்டம் சார்பாக விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து போஸ்டர் ஒட்டியுள்ளனர். இதில் செய்தி நாளிதழ் போன்று 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கழக முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று இணை செயலாளர் அம்பை பாலா படத்துடன் ஒட்டப்பட்டுள்ளது.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த பொன்மலை நகர் பகுதியில் கல்லூரி மாணவியை இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கண்ணன் என்பவரின் மூத்த மகளை அதே பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பிரவீன் உடனான நட்பை கல்லூரி மாணவி முறித்துக் கொண்டதாலும் புதிய நண்பர்களுடன் இருக்கும் புகைப்படத்தை ஃபேஸ்புக் பக்கத்தில் கல்லூரி மாணவி பதிவிட்டதால் ஆவேசமடைந்த பிரவீன் இளம்பெண்ணின் வீட்டிற்கு நேராக சென்று அவரை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் விலையில்லா புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சியின் போது மாணவர்களிடையே மாவட்ட ஆட்சியர் புறநானூற்று பாடல் பாடி அசத்தினார். தருமபுரி ஔவையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் மணி ஆகியோர் விலையில்லா புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை வழங்கினர். தொடர்ந்து பேசிய ஆட்சியர், அரசு இலவச புத்தக சீருடை, பேக் உள்ளிட்ட 14 வகையான பொருட்களை இலவசமாக வழங்கி வருகிறது. அதனை மாணவ மாணவிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். ராமநாதபுரத்தில் பள்ளி திறந்த முதல் நாளை மாணவர்களின் பெற்றோர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஆசிரியர்கள் திணறிப் போயினர். ராமநாதபுரம் அரசு நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழி கல்வியும், +1 மற்றும் +2 வகுப்புகளுக்கு தமிழ் வழியில் கல்வி கற்றுத்தருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மேல் வகுப்பு படிப்பதற்கு இடம் இல்லை என்று பள்ளி நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டதாக தெரிகிறது. இதனால் செய்வதறியாது திகைத்து போன மாணவிகளின் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறைவான மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவர்களை சேர்க்க மறுக்கும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கோவை டவுன் ஹால் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கிய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் இதுகுறித்து தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு இருப்பதாக கூறினார். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகமாக இருக்கும் என்று ஆட்சியர் நம்பிக்கை தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்களை மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் வழங்கினார். இதனையடுத்து பள்ளி மாணவர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளியில் படிப்பது பெருமை என்று தெரிவித்தார். மேலும் தனியார் பள்ளியில் தங்களது பிள்ளைகளை சேர்த்தால் ஆங்கிலத்தில் பேசும் என்ற மோகத்தால் பெற்றோர்கள் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றனர் என்றும் அப்பொழுது அவர் தெரிவித்தார். தாய் தந்தை ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கு அரசின் சலுகைகள் கிடைப்பதற்கான கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தஞ்சை மாவட்டத்தில் 597 தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் கணக்கெடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்களுக்கு அரசின் சலுகைகள் கிடைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் அவர்கள் தொடர்ந்து கல்வி கற்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் தேவையான உதவிகளை செய்து வருகிறது என்றும் தெரிவித்தார். டெல்லி ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பராகுவே அதிபர் சாண்டியாகோ பெனாவை வரவேற்றார். இதன் பின்னர் சாண்டியாகோவுக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் சிறப்பான முறையில் விருந்து வழங்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய திரௌபதி முர்மு, இது ஒரு வரலாற்று தருணம் என்றும் 1961ஆம் ஆண்டு நம்முடைய 2 நாடுகளுக்கும் இடையே தூதரக அளவிலான உறவுகள் ஏற்படுத்தப்பட்டதில் இருந்து நம்முடைய 2 நாடுகளும் பரஸ்பர நம்பிக்கை, ஜனநாயக மதிப்புகள் அடிப்படையில் இனிய மற்றும் நட்பு ரீதியிலான இருதரப்பு உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக தெரிவித்தார். மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பராகுவே அதிபர் சாண்டியாகோ பெனா பலாசியோஸ் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளின் உறவு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இருதரப்பு உறவை மேம்படுத்துவது தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர். முதல் முறையாக இந்தியா வந்துள்ள அவரை மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மல்த்ரா நேரில் சென்று வரவேற்றார். அவருக்கு பாலம் விமானப்படை தளத்தில் பாரம்பரிய முறைப்படி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை கொடுக்கப்பட்டது. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவும் பராகுவேயும் ஒற்றுமையாக நிற்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பராகுவே அதிபர் சாண்டியாகோ பெனா பலாசியோஸை வரவேற்ற பிரதமர் நரேந்திர மோடி, உங்கள் வருகை உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான உறவுகளை உருவாக்குவதற்கான உங்கள் உறுதிப்பாட்டை காட்டுவதாகவும் தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவும் பராகுவேயும் ஒன்றுபட்டுள்ளன என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். உலக விமான போக்குவரத்து துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் சார்பில் 81வது ஆண்டு விழா கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா சிவில் விமான போக்குவரத்து துறையில் வியக்கத்தக்க அளவில் முன்னேற்றத்தை கண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில் ஆண்டுக்கு 240 மில்லியன் பயணிகள் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் பயணம் செய்கிறார்கள் என்றும் இந்த எண்ணிக்கை 2030ஆம் ஆண்டிற்குள்
ஆண்டுக்கு 500 மில்லியன் பயணிகளாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார். சிக்கிம் ராணுவ முகாம் அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். வடக்கு சிக்கிமில் உள்ள சாண்டன் என்னும் பகுதியில் இந்திய ராணுவ முகாம் அமைந்துள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் முகாமில் இருந்த ராணுவ வீரர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் மாயமான நிலையில் சவாலான வானிலையிலும் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தெற்கு டெல்லியின் ஜங்கபுராவில் உள்ள மதராசி முகாமில் சட்டவிரோத குடியிருப்புகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகின்றன. மதராசி முகாமில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்த நிலையில் பெரும்பாலானோர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் முகாமை விட்டு வெளியேறும் தமிழர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல விரும்பினால் அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் ஆணையங்கள் பாஜகவின் கைப்பாவையாக மாறிவிட்டதாக அகில இந்திய மகிளா காங்கிரஸ் தலைவர் அல்கா லம்பா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முசாபர்பூரில் உள்ள காப்பகத்தில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கின் குற்றவாளியான பிரஜேஷ் தாக்கூர் மற்றும் பிற 10 குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டதாக சாடினார். மேலும் போலீசாரால் ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியவில்லை என்றும் இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கல்வி சேவை தேர்வாணைய அலுவலகத்தின் வெளியே பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிக் கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ளதாகவும், பணியிடங்களை விரைவில் நிரப்ப வலியுறுத்தியும் ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் பதாகைகளை ஏந்தியும் கண்டன கோஷமிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக் கோரி நடிகர் கமல்ஹாசன் சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கமல்ஹாசன் சிம்பு நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் வரும் 5ஆம் தேதி தக் லைஃப் திரைப்படம் வெளியாக உள்ளது. முன்னதாக பட விழாவின் போது தமிழில் இருந்து கன்னடம் தோன்றியதாக கமல் கூறிய கருத்துக்கு கன்னட அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்தனர். தொடர்ந்து கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தை திரையிட மாட்டோம் என்று அம்மாநில திரைப்பட வர்த்தக சபை தெரிவித்திருந்தது. இதனால் தடையை நீக்கக் கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 18வது IPL தொடர் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் பெங்களூரு அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றன. 10 அணிகள் பங்கேற்றிருந்த 18வது IPL தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது. கடந்த மார்ச் 22ஆம் தேதி தொடங்கிய இந்த தொடரின் இறுதிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. அதன்படி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணியளவில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதவுள்ளன. IPL வரலாற்றில் இரு அணிகளும் இதுவரை ஒருமுறை கூட கோப்பையை வெல்லாததால் முதல் கோப்பையை வெல்லப்போகும் அணி எது என்ற ஆவல் ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. BCCIயில் தற்போது தலைவராக இருக்கும் ரோசர் பென்னிக்கு 70 வயது ஆகவுள்ள நிலையில் விதிகளின்படி அவர் ஓய்வு பெறவுள்ளார். இந்நிலையில் அவரது பதவிக்கு கடந்த 5 ஆண்டுகளாக BCCIயின் துணைத் தலைவராக இருக்கும் ராஜீவ் சுக்லா இடைக்கால பொறுப்பேற்க உள்ளார். இதுகுறித்து பேசிய ராஜீவ் சுக்லா, விதிமுறைப்படி பதவி காலியானதால் அடுத்த மூத்த நபருக்கு இடைக்கால பதவி வழங்கப்படும் என்று விளக்கம் அளித்தார். சென்னை பூவிருந்தவல்லி பரந்தூர் வரையிலான மெட்ரோ வழித்தட திட்ட அறிக்கைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பரந்தூர் புதிய விமான நிலையம், திருமழிசை பேருந்து நிலையம் உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக பூவிருந்தவல்லி சுங்குவார் சத்திரம் வரை 27.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ உயர்கட்ட மேம்பாலம் அமைய உள்ளது. பூவிருந்தவல்லி முதல் பரந்தூர் வரை 52.94 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ வழித்தடம் அமைக்க திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. காவல் உதவி ஆய்வாளர் லத்தியால் தாக்கியதில் காயமடைந்தவருக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் பரிந்துரை அளித்துள்ளது. கோவையில் நகைக்கடையில் பணியாற்றி வரும் சர்தார் அலி கடந்த 2019ஆம் ஆண்டு தன் நண்பர்களுடன் வாகனத்தில் சென்றபோது போலீசார் வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். ஆனால் சர்தார் அலி வாகனத்தை நிறுத்தாமல் சென்றதால் காவல் உதவி ஆய்வாளர் சம்பந்தம் என்பவர் சர்தார் அலியை லத்தியால் தாக்கியுள்ளார். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவை கல்லூரியில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் 2 கடலில் குளிக்க சென்றபோது மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரத்தினம் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் 9 பேர் கொண்ட குழு சுற்றுலாவிற்காக கேரள மாநிலம் சென்றுள்ளனர். அப்பொழுது எர்ணாகுளம் புதுவை பின் ஞாயிர்கள் பீச்சில் குளிக்க சென்றபோது 2 மாணவர்கள் கடலில் மாயமாகினர். இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காணாமல் போன 2 தேடி வருகின்றனர்.
திருத்தணி முருகன் கோவிலில் திறந்த வெளியில் தேங்கி கிடக்கும் மனித கழிவுகளை அகற்றி சுத்தம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் அங்கு நிலவும் சுகாதார சீர்கேட்டால் மக்கள் முகம் சுழிக்கும் நிலை உருவாக்கியுள்ளது. இதனை கோவில் நிர்வாகத்தினர் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவற்றை சுத்தம் செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருத்தணி முருகன் கோவிலில் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டம் தொடக்க நிகழ்ச்சி பெயரளவில் மட்டுமே நடத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 10 கோவில்களில் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டம் காணொலி காட்சி மூலம் நேற்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருத்தணி முருகன் கோவிலில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஆள் பிடிப்பது போல் குழந்தை வைத்துள்ள தாய்மார்களை அழைத்து வந்து வரிசையில் நிற்க வைத்த அதிகாரிகள் திட்டத்தை தொடங்கி வைத்து விட்டதாக கூறி அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சங்கரன்கோவில் நகராட்சி தலைவி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சிக்குட்பட்ட 30 வார்டுகளில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் முறையாக செய்து தரப்படவில்லை என்றும் இது தொடர்பாக நகர்மன்ற உறுப்பினர்கள் பலமுறை நகர்மன்ற தலைவியிடம் கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 24 நகர்மன்ற உறுப்பினர்கள் திமுக நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர நகராட்சி ஆணையாளர் நாகராஜனிடம் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரியில் கடந்த ஆண்டை காட்டிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்திருப்பதால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். கோடை சீசனை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் காய்கறி கண்காட்சி, ரோஜா கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கோடை சீசன் முடிவடைந்த நிலையில் இதுவரை 6,06,000 சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1,00,000 சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சுகாதாரமற்ற முறையில் கடற்பாசி கழிவுகளை எரித்த ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டது. மானாமதுரை சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் கடற்பாசி நிறுவனத்திடம் இருந்து கடற்பாசி கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்காக எரிப்பதற்கு குத்தகைக்கு எடுத்த தனியார் நிறுவனம் எந்தவொரு அனுமதியும் இன்றி தனியார் இடத்தில் கழிவுகளை எரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் புகைகள் பரவி துர்நாற்றம் வீசியதால் அவதியடைந்த பொதுமக்கள் போலீசில் புகார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் கிருஷ்ணகுமார் ஆலையை மூடி சீல் வைத்தார். இலங்கையில் LGBTQ சமூகத்தினரின் உரிமைகளை பாதுகாக்க கோரி பேரணி நடத்தப்பட்டது. நுவரெலியாவின் ஹட்டன் நகரில் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் LGBTQ சமூகத்தினரின் உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி தனியார் அமைப்புகள் இணைந்து பேரணியை நடத்தினர். ஹட்டன் பேருந்து நிலையத்திற்கு அருகே தொடங்கிய இந்த பேரணியில் தோட்ட தொழிலாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மேலும் மலையக அபிமானி என்ற பேரணியில் ஈடுபட்டவர்களுக்கு பெயர் சூட்டப்பட்ட நிலையில் LGBTQ சமூகத்தினர் நடனமாடி பேரணியில் இணைந்தனர். இயக்குனர் விக்ரம் சுகுமாரனின் இழப்பு ஈடுகட்ட முடியாத இழப்பு என்று இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். மதயானை கூட்டம், ராவணகோட்டம் உள்ளிட்ட படங்களை இயக்கிய இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடலுக்கு இயக்குனர் வெற்றிமாறன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆடுகளம், மதயானை கூட்டம் படங்களை அவர் கையாண்ட விதம் மிக நேர்த்தியாக இருந்ததாகவும் அவரது இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு என்றும் தெரிவித்தார். தான் மட்டும் சம்பாதித்தால் போதுமா, எல்லாரும் சம்பாதிக்க வேண்டும் என்று நடிகர் செந்தில் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் தனியார் உடல் பரிசோதனை நிலையத்தை நடிகர் செந்தில் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய காமெடிகள் அதிகம் வர வேண்டும் என்றும் மீண்டும் கவுண்டமணியுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருந்தால் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார்.